பவித்ர இந்திரயாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் பாகவதம் 3வது சாப்டர் 211வது ஓவி இப்போது நாம் காண வேண்டிய ஓவி. எதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, மாயானா என்னன்னு கற்றுக் கொடுத்த பிறகு மாயையை கடப்பது எப்படி அப்படிங்கிற விஷயம் வந்தது. அதில் ஈஸ்வரன் பிரதானமான ஒரு பாத்திரத்தை வைக்கின்றான். ஏனென்றால் ஈஸ்வரன் யார் என்று நாம் தெரிந்து கொண்டு பின் அந்த ஈஸ்வரனிடத்தில் சரணாகதி செய்வதன் வாயிலாக மட்டுமே இந்த மாயையை கடக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தினால் அதை விரிவாக விஸ்தாரமாக அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த வரிசையில இதுல என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்விதம் ஸ்ரீகிருஷ்ணனை தன் ஆன்மாவாக கருதும் பக்தர்களிடம் அவனது அடியார்களிடமும் தூய்மையான நட்பு கொள்ள வேண்டும். நகரும் மற்றும் நகராத அனைத்து உயிர்களிடத்தும் குறிப்பாக சாதுக்களிடத்தும் சேவை செய்யும் மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும். ஸோ கீப்பான் இந்த கிருஷ்ணா ஃபீல் வந்து டோட்டலா வருங்க. இங்க உலகத்துல உள்ள எல்லாத்தையுமே கண்ணனா தான் பார்க்கணும், எல்லாருக்குமே கண்ணனுக்கு சேவை செய்யற மாதிரி செய்யணும் என்ற இந்த விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக அவர் சொல்லி கொண்டு வருகிறார். ஸோ கிருஷ்ணனை ஆன்மாவாக கருதுகின்றாயா, அப்படிப்பட்ட பக்தனா நீ அப்படின்னா என்ன செய்யணும்? அடியார்கள் அனைத்திலும் நீ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். முக்கியமா சாதுக்கள் அத்தனை பேர்கிட்டையும் நீ ஃப்ரெண்டா பழகணும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டாரு. குரு கிட்ட, குரு பந்து கிட்ட நீ இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் பார்த்தாது, நகரும் மற்றும் நகராத அனைத்து ஊர்களிடத்தும் அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கிட்டாரு. ஆனா அடிக்கடி இந்த சாதுக்கள் கிட்ட, அடியார்கள் கிட்ட எக்ஸ்ட்ராவா நீ அதிக அன்பில் இருக்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு வேணா சொல்லலாம். குரு சேவையும் குரு பந்துக்களின் சேவையும் அல்லது குரு சேவையும் குருவனுடைய அடியார்களின், குருவுக்கு அடிபணிந்த அத்தனை பேர்களுடைய சேவையும் அப்படின்னு எடுத்துக்கோங்க, சரியா? சோ இவர்கள் அனைவரிடத்திலுமே நமக்கு அன்பும் சேவையும் அதிகமாக இருக்க வேண்டும். அது போக நகரம் மற்றும் நகராதான ஒட்டுமொத்தமா எல்லார்கிட்டையும் இருக்கணும். பர்டிகுலரா சொல்லணும்னா இவங்க கிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதீத பாவம் யார்கிட்ட இருக்கணும்னா குரு பந்துக்கள் கிட்ட, அடியார்கள் கிட்ட, சாதுக்கள் கிட்ட. அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க கிட்ட வந்து நீங்க அன்பு காட்டக்கூடாதுன்னு இல்லை, எல்லார்கிட்டையும் தான் காட்டணும். இவங்க கிட்ட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவே நீங்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? ஸ்ரீகிருஷ்ணனின் உண்மையான பக்தர்களுடன் மிகுந்த அன்போடும் நட்போடும் பழக வேண்டும். ஆசையும் மற்றும் அசையாத எல்லா உயிர்களிடத்திலும் இறைவனை கண்டு அவற்றிற்கு மிகுந்த மரியாதையுடன் சேவை செய்ய வேண்டும். ஆஹா, நேத்துல இருந்து இவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே விஷயத்த ரெண்டு தடவை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மராட்டியில பாத்துக்கிறேன். அங்க வேற மாதிரிதான் இருக்கு. கவிதையை மட்டும் மாத்தி மாத்தி பாருமா. ஒவ்வொரு விஷயத்தையும் இரண்டு தடவை சொல்ல வேண்டும் என்ற ஒரு பாணியிலே இந்த சாப்டர்ல இந்த ஒரு விஷயம் அடங்கி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ சேம் எக்ஸ்பிளனேஷன் தான். கிருஷ்ணனின் உண்மையான பக்தர்களுடன் மிகுந்த அன்போடும் நட்போடும் பழக வேண்டும். அசையும் மற்றும் அசையாத எல்லாவர்களிடத்திலும் இறைவனையே காண வேண்டும். ஸோ எல்லாத்துலயும் கிருஷ்ணா ஃபீல வந்துருச்சா? எங்கும் எதிலும் இருப்பது கண்ணனே அப்படிங்கிற ஃபீலிங்ல நீ சேவை பண்ணு. அவற்றுக்கும் மிகுந்த மரியாதையுடன் சேவை செய்ய வேண்டும் என்று இங்கே நம்ம அந்த பாகவதத்துல கிட்டத்தட்ட அந்த உணர்வை அழகா வெளிப்படுத்துற. முதல்ல இறைவன் யாருன்னு புரியணும். அந்த இறைவனே தான் மாயையாக எல்லா உயிர்களாக வேஷம் போட்டு தரித்திருக்கின்றான் என்று புரிய வேண்டும். இப்படி புரிந்த பிறகு எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும், எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும், எங்கும் கண்ணனாக எதிலும் கண்ணனாக காண வேண்டும். ஏன்னா மாயை கடக்கிறதுக்கு உண்டான உபாயம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன? பக்தி தான் உபாயம். பக்திக்கு யார் தேவை? கண்ணன். கண்ணன் யார் என்று புரிந்து கொள்வதும், அவனே எல்லாமாக இருக்கின்றான் என்று அறிந்து கொள்வதும், பின் அவனுக்காக சேவை ஆற்றுவதும், அன்பு பாராட்டுவதும், இதுதான் உன் அகங்காரத்தை கரைக்கின்ற அற்புத வழியாக இருக்க முடியும். ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, நானும் கண்ணனும் தவிர யாருமே இல்லைன்ற ஃபீலிங் பண்ணு. அப்போ கண்ணன்ட்ட நீ எப்படி பாக்குற? தி வியூ பாயிண்ட் ஆஃப் கிருஷ்ணா இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடனரி கிரேட்டா பார்ப்ப. உன்னை நீ அடியேனுக்கும் அடியேனாக பார்ப்ப. அப்ப உன்னை தவிர இங்க உலகத்துல எல்லாத்தையுமே நீ அந்த மாதிரி பாத்துறதுனால நீ யாருக்கிட்டையாவது ஈகோ காட்ட முடியுமா? டோட்டலா ஈகோ டெஸ்ட்ராய் ஆகிறத தவிர வேற வழியே இல்லை. So this is the simplest and easiest way to destroy the ego, and by the way you can cross the மாயா நதி. ஸோ மாயா நதியை கடக்கிறதுன்னா என்ன? தனி நான் உடல் அப்படிங்கிறதுல சிக்கிறது தானே. அது இல்லைன்னு நிரூபணம் ஆகணும்னா நீ முதல்ல இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த இறைவனாகவே அனைவரும் இருக்கிறார்கள் என்ற அந்த இறைவனின் மாயையிலே அனைத்தும் இறைவனே அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. இதெல்லாமே வந்து இனிஷியலி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ். அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு.
பக்தர்கள் ஒருவரோடு ஒருவர் கூடி உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் இறைவனின் புகழை பரஸ்பரம் பேசிக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாகவே தங்களுக்குள் பேரின்பத்தையும் மனநிறைவையும் அடைந்து தங்கள் ஆன்மாவை துயரங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? ஏன் குரு பந்துக்கள் கிட்ட நீங்க வந்து எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்? ஏன் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து எசென்சியல் ப்ராசஸ். இப்போ நீ எதை பத்தி அதிகமா சிந்திக்கிறியோ, எதன் மேல அட்ராக்ட் ஆகுறியோ, எதுல இன்ஸ்பயர் ஆகுறியோ, நீ அதுவா ஆக போற. இதுதானே டெக்னிக்கு. இப்ப அந்த டெக்னிக்கு கண்ணன் மட்டும் பத்தாது. அப்புறம் யார் வேணும்? கண்ணனின் பக்தர்களோட நீ வந்து நட்பு பாராட்டி இருக்க வேண்டும். தட் இஸ் தி மோஸ்ட் எசென்சியல் திங் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா அவனை பற்றி பாடுவதற்கும் பேசுவதற்கும் புகழ்வதற்கும் அவனை பற்றி எப்போதும் நினைப்பதற்கும் உனக்கு இந்த பந்துக்கள் தேவைடா. நான் அடிக்கடி உதாரணம் சொல்றது வந்து ரஜினி எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ரஜினி ரசிகர்களிடம் நீ கூடி வாழும் போது என்ன நடக்கிறது? நான் ஸ்டாப்பா அவர்கள் வந்து தலைமை அப்படிடா இப்படிடா எப்படிடா அந்த படத்துல இப்படி பண்ணாரு பாத்தியா, இந்த படத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? கிருஷ்ணா தன்னுடைய லைஃப்ல அந்த இடத்துல என்ன பண்ணா, எப்படி நடந்துகிட்டான், கோபி கிட்ட எப்படி நடந்துகிட்டான், இடையர்கள் கிட்ட எப்படி நடந்துகிட்டான், ராஜாவா இருந்தாலும் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் நஞ்சலியா பண்ணி வச்சிருக்கான். சோ இஃப் வி கீப் ஆன் திங்க் அபவுட் ஹிம், ரஜினிக்கு அவர் 50-100 படம் நடிச்சிருந்தா கூட அதுல எப்படி வந்து அவங்க இந்த படத்துல அப்படி நடிச்சான் இப்படி நடிச்சான்னு சிலாகித்துக் கொள்கிறார்களோ அதை விட அதிகமாவே நம்ம கண்ணனிடம் சிலாகித்துக் கொள்ளலாம். அவ்வளவு லீலைகள் செய்திருக்கின்றான் கண்ணன். மேபி மற்ற அவதாரங்கள்ல கூட இந்த ராமாலோ அல்லது நரசிம்ம அவதாரம் இதுல எல்லாம் வந்து பெருசா வந்து அந்த அளவு கிருஷ்ணாவதாரம் அளவுக்கு நாம் அவனை ரசிக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். பட் கிருஷ்ணன்ட்ட அந்த பிரச்சனையே இல்லை. நீ அவனை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீ ஒருவனா இருந்தா பத்தாது, ஒரு 5-10 பேர் கூட இருக்கணும். அப்ப 10 பேர் கூடி எந்த நேரமும் குரு புகழையோ அல்லது கண்ணனின் புகழையோ, ரெண்டுமே ஒண்ணுதான், சரியா? சோ கண்ணன் புகழையும் குரு புகழையும் நீங்கள் சதா சர்வகாலம் பாடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் கண்ணனாகவும் குருவாகவும் மாறுகிறீர்கள். சித்தம் ஆட்டோமேட்டிக்கா சுத்தமடையும். அகங்காரம் தானாக கலந்து விடும். ஏன்னா அகங்காரம் அற்றவனை பற்றி நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். அகங்காரம் அற்றவனிடத்திலே இன்ஸ்பயர் ஆகின்றாய். அப்போ அகங்காரம் ஆட்டோமேட்டிக்கா கலந்து விழணும்ல. ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக நமக்கு ஏன் ஈகோ போக மாட்டேங்குது? ஏன்னா ஈகோ உள்ளவங்க கிட்டேயே பேசிட்டு இருந்தா, அவன் ஈகோ டெவலப் பண்றதை பத்தியே பேசிட்டு இருப்பான். அதுல இன்ஸ்பயர் ஆயிட்டு இருந்தா பின்ன ஈகோ கூட தானே செய்யும். ஸோ எங்க நீ இருக்கியோ அதனுடைய தாக்கம் உனக்கு ஏற்பட்டுடுகிறது பிகாஸ் ஆஃப் யுவர் வீக் மைண்ட் அப்படிங்கிறதுனால. அப்ப இந்த வீக் மைண்டா இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பெட்டர் கோ க்ளோஸ் வித் தி சாதுக்கள். அவர்களுடைய அந்த மைண்ட்ல நீங்க எப்பயுமே மெர்ஜா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ணனிடத்தில் சரணாகதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பின்னவனாகவே மாறும் வாய்ப்பும் அதிகமா இருக்கும். சோ அதுதான் இங்க சொல்லியிருக்கு. ஒருவர் கூடி உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் இறைவனின் புகழை பரஸ்பரம் பேசிக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாகவே தங்களுக்குள் பேரின்பத்தையும் மன நிறைவரையும் அடைந்து தங்கள் ஆன்மாவை துயரங்களிலிருந்து விடுவித்துக் கொள்வது. That itself is enough. If you keep on do like this, automatically you will relieved from all the sorrows. அப்படின்னா துக்கம், இந்த உலகத்துல எல்லா துக்கமும் காணாம போயிடும். ஏன்னா அவனை பத்தியே பேசி எப்படி வாழ்ந்தான் என் கண்ணை நினைக்கும் போது அவன் சந்திச்ச கஷ்டங்களுக்கு முன்னாடி நம்ம சந்திச்ச கஷ்டம்லாம் ஜீரோ இல்லையா? சோ எத்தனை துயரங்கள் எத்தனை கஷ்டங்கள், பிறக்கும் போதே ஜெயில பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்ட அந்த கஷ்டங்கள் துயரங்களை எப்படி அவன் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறத நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர கஷ்டம் எல்லாம் வந்து ஒரு தூசு மாதிரி தெரியும். சோ அதனால ரொம்ப டேக் உங்கள் துயரங்களே இல்லாமல் போகின்றது. நீ பண்ண வேண்டியது அதை மட்டும்தான். நீ அதை பண்ணிட்டு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உனக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா சுத்தம் அடைகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மன நிறைவும் பேரின்பமும் அடைந்து ஆன்மாவை துயரங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ளலாம். சாதுக்களும் பக்தர்களும் ஒன்றாக கூடி ஸ்ரீஹரியின் ஆச்சரியமான லீலைகளையும் புகழையும் பேச வேண்டும். அது ஒருவனுடைய சொந்த மனதிற்கு எல்லையற்ற அமைதியையும் பேரானந்தத்தையும் தரும். ரிப்பிட்டிஷன் வேணா நீங்க சொல்லுங்கம்மா. நான் வந்து ஒரு ஸ்லோகத்தை படிப்பேன், அதையே வந்தவர் மறுபடியும் சொல்லுவாரு. அது வேணா நீங்க சொல்லுங்களேன். போன ஸ்லோகத்துல என்ன சொன்னோம் அதேதான் இது. சாதுக்களும் பக்தர்களும் ஒன்றாக கூடி ஸ்ரீஹரியின் ஆச்சரியமான லீலைகளையும் புகழையும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பண்ணாலேயும் மனசு சுத்தமடையும். ஒருவனுடைய சொந்த மனமும் எல்லையற்ற அமைதியையும் பேரானந்தத்தையும் தரும்.
பேசுறீங்களா யாராவது? வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க, அவ்வளவுதானே. சொன்னதையே திரும்ப திரும்ப நானே சொன்னா நல்லா இருக்காது. சரி, அடுத்த ஸ்லோகத்தை நான் படிக்கிறேன், அதுக்கு அடுத்த ஸ்லோகம் நீங்க படிங்க. பாவக்குவியை முற்றிலும் அழிக்கும் ஸ்ரீஹரியை உங்கள் ஞானிப்பதோடு மற்றவர்களும் அவனது நினைவூட்டலை செய்ய வேண்டும். இத்தகைய தூய பக்தியால் உள்ளம் உருகி உடல் சிலிர்த்து ஆங்கிதம் அடைந்து ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம பக்தியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க. அதாவது ஃபீல் பண்ணும்போதே நான் எத்தனையோ பாவங்கள் பண்ணியிருக்கிறேன்டா கண்ணா, ஆனால் உன்னை நினைத்த மாத்திரத்தில் அவை எதுவுமே என்ன பண்றது இல்லையே. அதாவது பக்தனுடைய ஸ்பெஷாலிட்டியை பத்தி நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நேத்து கூட ஒரு பையன் என்கிட்ட கேட்டிருந்தான். அந்த அதை பத்தி சரி கர்ம யோகத்தை பத்தி நான் ஒரு சாப்டர்ல பேசியிருக்கேன். அதுல அந்த கர்மயோகம் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஏதோ பேசியிருக்கேன். உடனே ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாரு, ஏங்க உங்களுக்கு நீங்க கர்மாவை பத்தி எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு இந்த ஒரு பக்தனுக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்டே வராது அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தேங்க. ஆனா இதுல கண்டிப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது, கர்மயோகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம கர்மயோகம் பண்ண வேணாம்னு எப்பயாவது சொன்னோமா? என்ன வளர்றான் இவன், கர்மயோகம் பண்ணக்கூடாது நான் ஏன் சொல்ல போறேன் என்று யோசித்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது, லா ஆஃப் கர்மா நாலேஜை அதிகமா நான் இன்சஸ்ட் பண்ண மாட்டேன். சரியா? ஏன்னா நான் பக்தியை பத்தியே அதிகமா பேசிக் கொண்டிருப்பதால அந்த காலகட்டத்துல, ஏன் இப்ப வரைக்கும் கூட பக்தியை பற்றி அதிகமாக பேசணும்னா லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறத பத்தி நம்ம அதிகம், அதுவும் குறிப்பா இவன் ஞானத்துல கூட லா ஆஃப் கர்மா பேசலாம். ஆனா பக்தியில லா ஆஃப் கர்மா பேசி பிரயோஜனமே இல்லை. லா ஆஃப் கர்மான்னு என்னமோ நினைச்சிடாதீங்க. விதை விதைப்பவன் விதை அறுப்பான், திணை விதைப்பவன் திணை அறுப்பான். எதை நீ விதைக்கிறாயோ அதுவே நீ அறுவடை செய்வாய். சோ முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். இதுக்கு லா ஆஃப் கர்மான்னு பேர். சரியா? நீ நற்செயல்கள் செய்தால் புண்ணியம் வரும், தீய செயல்கள் செய்தால் பாவம் வரும். இதை யாராலும் தடுக்க முடியாது. இதுக்கு பேர் லா ஆஃப் கர்மா, இல்லையா? இந்த லா ஆஃப் கர்மா அப்கோர்ஸ் இட்ஸ் an important உண்மைதான், சத்தியம் தான். சத்தியம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனாலும் அந்த பக்தர்கள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் விஷன்ல அதை கணக்கிலேயே எடுக்க மாட்டாங்க. ஏன் ஏன் அப்படின்னா அவன் எப்போதும் அந்த கண்ணனை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பதால் இவன் மனம் அதிசுத்தமாகி விடுகிறது. கண்ணனுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டதால் இப்போது நான் என்ற பாவம் அங்கே இல்லவே இல்லை. இந்த நிலையில அவர்கள் ஆசைப்படுவதே எப்படி இருக்கு அப்படின்னா, கண்ணா நீ என்னை எப்படி வேண்டும்னாலும் சோதித்து பார், நான் உன் பக்தனாகிவிட்டேன், உன் நினைவில் எனக்கு கிடைக்கும் ஆனந்தத்தை எவராலும் படிக்க முடியாது, எதை செய்தாலும் என் கண்ணா உன் பிரசாதம் என்று அனுபவித்து காட்டுவேன் என்று சவால் விடுகின்றான் பக்தன் என்ற நிலையில் லா பெருமாக்கு என்ன வேலை? என்ன நீங்க ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா, ஐயோ நான் எந்த ஜென்மத்துல எந்த பாவம் பண்ணேனோ எனக்கு இப்படி கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு மனசை சமாதானப்படுத்திக்கிற அந்த லா கர்மா பக்தனுக்கு தேவையா? ஏன்டா இதெல்லாம் என் கண்ணம் பிரசாதம் தான் அவன் தூக்கி அல்வா மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறவனுக்கு தேற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் தேவையா? அல்லது இது நம்ம அடுத்தவங்களை யாரும் பிளேம் பண்ண கூடாது, எது நடந்தாலும் நம்ம கர்மாப்படிதான் நடக்குது, அதனால நம்ம யாரையும் வெறுக்க கூடாது என்று நான் விருப்பு வெறுப்பில் இருந்து மீள்வதற்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்ற நிலையில் பக்தன் இருக்கின்றானா? அவனோ அனைத்தையும் கண்ணனாக பார்த்து விட்டான், அவனால் யாரையாவது வெறுக்கத்தான் முடியுமா? ஓங்கி என்னை அடிக்கிறான்னா கண்ணன் என்னை அடிக்கின்றான் என்று பூரித்துக் கொண்டிருப்பவனிடம் வெறுப்புத்தான் வருமா? அல்லது அவன் பேரானந்தத்தில் திளைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் பண்ண தவறு எனக்கு கர்மா திருப்பி அடிக்குது என்று எண்ண வேண்டிய அவசியம் தான் ஏற்படுமா என்ற அந்த ஒரு ஃபீலிங் பாட்ல இருந்து நான் பேசுறது லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறது பக்தனுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, இல்லடா கண்ணா நான் லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறத பத்தி பக்தனுக்கு தேவையில்லைன்னு பத்தி சொல்லியிருப்பேனே தவிர கர்மயோகம் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். பட் இதே லா ஆஃப் கர்மா கூட பிகினர்ஸ்க்கு பக்தி இல்லாதவங்களுக்கு தேவைதான், மறுக்கல. பட் பக்தனுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லியிருப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆமா ஆமா இப்படிதான் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். சோ இங்க எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? பாவ குயில்களை முற்றிலும் அழிக்கும் ஸ்ரீஹரி அப்படிங்கிறத நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? The moment when you surrender to God, when you completely feel and inspired with Hari, செய்வதெல்லாம் அவன் செயல், அவன் செய்வதெல்லாம் என் நன்மைக்கே செய்வான் என்று புரிந்த மாத்திரத்திலே உன் ஒட்டு மொத்த பாவ மூட்டைகள் அழிந்ததுதானே. Because you are not bothered about the law of karma, பாவ மூட்டைகள் அழிஞ்ச மாதிரி தானேங்க.
நீங்க லா பெருமானா என்ன? பாவ புண்ணிய கணக்குங்க. ஆனா இப்ப இவ்வளவு நேரம் நான் என்ன வர்ணிச்சேன்? பக்தனுக்கு ஏதுடா லா ஆஃப் கர்மா, அவனுக்கு எதுடா புண்ணிய பாவ கணக்கு? அவன் எல்லாத்தையுமே பிரசாதமா அனுபவிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புண்ணியமாவது பாவமாவது என்று என்று சொல்றோம்ல இல்லையா? அப்போ அழகா அதைத்தான் சொல்லியிருக்காரு. பாவ குவியல்களை முற்றிலும் அளிக்கும் ஸ்ரீஹரியை. அப்படின்னா கண்ணன்ட்ட நீ சரண்டர் ஆகும்போது, கண்ணன்ட்ட இன்ஸ்பயர் ஆகும்போது, நடப்பதெல்லாம் அவன் செயல், என் நன்மைக்கு மட்டுமே அவன் செய்வான் என்று உணர்ந்து கொள்ளும் போது, there is no need for the புண்ணிய பாப கணக்கு, அதிலா கர்மா. இதை ஃபீல் பண்ணுங்கிறது. சரியா? நெக்ஸ்ட் என்ன? ஏய், எப்படி இருந்த என்ன எப்படி வாழ வச்சிருக்கான்னு நீ ஃபீல் பண்ணணும்ல. அந்த ஃபீலிங் உனக்கு ஒரு நன்றி உணர்வு தரும்ல. நான் கர்மா வச்சு தேத்தி கொண்டிருந்த நீ கண்ணனை கிடைத்ததுக்கு அப்புறம் பிரசாதமா அனுபவிச்சுட்டு இருக்க நீ ரெண்டையும் கம்பேர் பண்ணணும்ல. கண்ணன் கிடைச்சதுக்கு அப்புறம் தானே இப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனா கண்ணன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி லா கர்மா வச்சுக்கிட்டு தேத்திக்க தானடா முடிஞ்சது. ஆனா கண்ணன் கிடைச்சதுக்கு அப்புறம் அதையே பிரசாதமா அனுபவிக்க முடியுது இல்ல. ஃபீல் ஹிம். அப்ப அதை கொடுத்தது யாருன்னா என் கண்ணன் அல்லவா? அனைத்தையும் பிரசாதமாக்கி தந்தது என் கண்ணன் அல்லவா? அதை ஃபீல் பண்றா. அத அப்படியே ஃபீலிங்ல தியானத்துல உட்கார்றா. ஸ்ரீஹரியை தங்களது தாங்கள் தியானிப்பதோடு, இந்த ஸ்ரீஹரியை தியானிக்கிறது அப்படிங்கிறத நீங்க தியானிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அவனுடைய லீலையை எண்ணி எண்ணி புரிஞ்சுக்கிட்டே கண்ணு மூடிட்டு உட்காந்துருந்தாலும் அது பெரிய தியானம் தான் பக்தனுக்கு பொறுத்த வரைக்கும். நீங்க அதையே நான் ஸ்டாப்பா எதையுமே நினைக்காம அந்த கண்ணனின் முகத்தையே பார்த்துட்டு இருக்கணும். பண்ணுங்க, அதனுடைய அழகையும் ரசிங்க, என்ன வேணா பண்ணுங்க. பட் நீங்க லீலைகளை நினைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அது மிகப்பெரிய தியானமாகவே ஆகிவிடுகிறது. தியானிப்பதோடு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் போட்டுட்டாரு பாருங்களேன். மற்றவர்களுக்கும் அவனது நினைவூட்டலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இது ஏங்க நம்ம தானே ஞானி ஆகணும், நமக்கு என்ன வேலை, அடுத்தவனை ஞானி ஆக்குறது ஒரு வேலை இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா போன ஸ்லோகத்திலேயே என்ன பாக்குறோம்? 10 10 10 15 பேர் நீங்க கூடி சேர்ந்து வாழுங்கடா, பக்தர்களாக இருந்து புகழ் பாடுங்கடா, ஒன்னா தனியா என்னடா பண்ற, சேர்ந்துகிட்டு பண்ணுன்னு சொன்னாரா இல்லையா? அதை மட்டும் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தவங்களையும் சொல்ல வைக்க வேண்டும் அப்படின்னா தனியாதான் நீ பண்றதுக்கு கூட சேர்ந்து பண்ணா அது உனக்கு இரட்டு சந்தோஷத்தோட ஸ்ட்ரென்த் வந்து வேற லெவல்ல உனக்கு கிடைக்கும். ஆதலால் நீ அனைவரையும் என்கரேஜ் பண்ணி உன் கூட சேர்த்துக்கோ. தனியாளானா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகாதேன்னு மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க இந்த இடத்துல. இத்தகைய தூய பக்தியால் உள்ளம் உருகி உடல் சிலிர்த்து உலகாங்கிதம் அடைந்து ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டும். இதெல்லாம் ரிசல்ட். இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. நீங்க கண்ணன் சரண்டர் ஆகி கண்ணன் இன்ஸ்பயர் ஆக இதெல்லாம் நடக்கும். சரியா? என்னென்ன நடக்கும்? உள்ளம் உருகும், உடல் சிலிர்க்கும், ஆனந்த கண்ணீர் வடிக்கும். சோ இது நீங்க வந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. பட் when you inspire more and more automatically all this will happen அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொன்னா நீ இன்னும் இன்ஸ்பயர் ஆகலைன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப இதை நடக்கணும் அப்படின்னா நீ இன்ஸ்பயர் மேலும் மேலும் ஆகணும். இப்படி வேணா எடுத்துக்கோங்க. சரியா? சோ நம்ம வந்து உடலே சிலிரு அப்படின்னு சொல்லிட்டு சிலிர்க்கெல்லாம் முடியாது. இத்தகைய தூய பக்தியால்னு சொன்னார்ல, தட் இஸ் தி மேஜர் பாயிண்ட் ஹியர். அப்ப அந்த பக்தியை நீ வளர்க்க அந்த இன்ஸ்பிரேஷனு கூட கூட ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா உன் உள்ளம் உருகும், உடல் சிலிர்க்கும், ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் தி வே நெக்ஸ்ட் ப்ராசஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. மேபி அடுத்த ஸ்லோகத்தை அதுவே தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நீங்க யாராவது படிங்க பார்ப்போம். சுதா படி. ஓகே. தன் உள்ளத்திற்குள் இறைவனை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். அதே சமயம் கீர்த்தனைகளின் மூலம் மற்றவர்களையும் அவனை நினைக்க வைக்க வேண்டும். இதனால் இரு சாராரின் பாவங்களும் அழியும். உடலானது இறைவனின் பேர் அன்பினால் மயிர் செறிவடியும், சிலிர்க்கும். அதே பாயிண்ட் இதுலயும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த கிருஷ்ணாற்றில் அந்த பகவானை நம்ம வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அவன் வந்து பார்த்து பார்த்து அவன் வந்து ஞானத்துல மெருகேறதுக்கும் சரி, என்னைய அகங்காரம் அழியறதுக்கும் சரி, பார்த்து பார்த்து ஒவ்வொரு செகண்டும் பண்றத அந்த அன்பை நம்ம புரிஞ்சு புரிஞ்சு நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகும்போது அதுதான் நம்ம வந்து தியானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ எல்லாமே அவன் எனக்காக எப்படிலாம் எல்லாமா இருந்து எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நினைச்சு நினைச்சு நம்ம வந்து அந்த அன்பை நம்ம வந்து பூரிப்படையும் போது அது தியானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அதையே நம்ம வந்து
பகவான் இன்னும் நம்ம வந்து அவனுடைய கீர்த்தனைகள் எல்லாமே அவனுடைய நாமா இருக்கும். இல்லாட்டி அவன் வந்து எப்படி சம பாவனையில இருக்கான், எப்படி அவன் வந்து சுக துக்கத்தை அவன் வந்து எப்படி ஈஸியா எடுத்துக்கிறான். சோ இதே மாதிரிதான் நாமா ஃபுல்லா இருக்கும். சோ அதை நம்ம வந்து அப்படியே உருகி, சோ எப்படிலாம் இருந்திருக்க நானும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு உருகி பாடி, இப்ப நம்ம வந்து சத்சங்கத்திலயும் சரி, இப்ப வந்து நாங்களா நினைச்சு பாடுறதை விட நீங்க கிருஷ்ணா ஃபுல்லா சொன்னீங்க இன்னும் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். சோ அதே மாதிரி நம்ம சத்சங்கத்துல எல்லாரோட சேர்ந்து நம்ம வந்து பகவானை பத்தி பாடும் போதும் அவனுடைய பெருமையை சொல்லும் போதும் இன்னும் நமக்கு வந்து பக்தி கூடும்ங்கிறப்ப எல்லாமே நம்ம பிரசாதமா நம்ம வந்து அனுபவிக்கும் போது நம்முடைய கர்மா எல்லாம் எங்க இருக்குன்னு எப்படி சொல்ல. சோ அந்த பாவ கர்மங்கள் எல்லாமே அழிஞ்சிடும். சோ இதனுடைய பலனா நம்முடைய உடல் வந்து பேர் அன்பினால் சிலிர்க்கும். சோ அது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்மளையே நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். வெரி குட். ஓகே, ஸோ வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லோகா. அச்சுதனின் அப்படின்னா கண்ணனுக்கு இன்னொரு பேர் தான், சரியா? நினைவால் சில சமயம் அவர்கள் அழுவார்கள், சில சமயம் சிரிப்பார்கள், சில சமயம் ஆனந்தம் அடைவார்கள், லௌகீக உலகிற்கு அப்பாற்பட்டு பேசுவார்கள், ஆடுவார்கள், பாடுவார்கள், பிறப்பற்ற இறைவனின் லீலைகளை பின்பற்றுவார்கள், முடிவில் பரமானந்தத்தை அடைந்து முற்றிலும் மௌனமாகி விடுவார்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இன் யுவர் பக்தி எப்படி எல்லாம் நீ டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்களுடைய எமோஷன்ஸை பர்டிகுலரா வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறாங்க. அச்சுதன் நினைவிலே அழ வேண்டும், சிரிப்பார்கள், ஆனந்தமடைவார்கள். அவங்களுக்கு புரியும். ஏன் அவனை நினைச்சு அழணும், அண்ணன் நினைச்சு நாங்க ஏன் அழணும் அப்படின்னு கேட்கலாம். நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பக்தர்கள் அழுவார்கள் அப்படின்னா 2 வகையாக அழுவார்கள்னு சொல்லியிருக்கேன். ஒண்ணுக்கு பேர் ஆனந்த கண்ணீர், இன்னொன்னுக்கு பேர் வந்து வைராகிய கண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்கேன், சரியா? அந்த வைராகிய கண்ணீர்ன்றது சோகம் கலந்த ஒரு சுகமாக இருக்கும். ஆனந்த கண்ணீர் சொல்லவே வேணாம், அது வேற லெவல் சுகமாக இருக்கும். இப்படி பக்தனானவன் எப்போதும் கண்ணனை நினைத்து அழுது கொண்டிருப்பதும் ஒரு வாடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கும். அது என்னையா அது வைராகிய கண்ணீர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். இறைவனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து அவன் எத்தனை தூரம் எனக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை உணர 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய கில்ட்டி ஒண்ணு வரும். என்ன கில்ட்டி வரும்னா, கண்ணா எனக்காக நீ இத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றாய், ஆனால் உனக்காக நான் என் செய்தேன் கண்ணா. ஒரு நொடியும் மூச்சு காற்றாய் இருந்து எனக்கு இப்படியெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றாயே, ஆனால் குறைந்தபட்சம் நீ என்ன கேட்கின்றாய்? நீ சமபாவனையில இரு அப்படிங்கிற, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருங்கிற, அகங்காரம் இல்லாம இருங்கிற. இதைத்தான கண்ணா என்கிட்ட கேட்ட. ஐயோ கண்ணா, அது கூட எனக்காகவா உனக்காகவா கேட்ட? நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, நான் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தானே அதை கூட நீ கேட்ட. ஆனா இந்த லூசு பயலால இந்த ஈகோவை விட முடியலையே, இந்த வெறுப்பு விட முடியலையே, உன் போல் அன்பில் என்னால் தெளிக்க முடியவில்லையே, கண்ணா உன்னை நான் மகிழ்விக்க முடியவில்லையே என்று பக்தன் கதறுகின்ற அந்த கண்ணீருக்கு பெயர் தான் வைராகிய கண்ணீர். சோ அந்த இறைவனை எண்ணி எண்ணி உருகி உருகி அவனாக மாற வேண்டும், ஆனால் அவன் போல் அன்பில் வாழ முடியவில்லையே என்று ஏங்கி தவித்து தவித்து கண்ணீர் சிந்தும் அந்த கண்ணீருக்கு வைராகிய கண்ணீர்னு பேரு. அது தவறல்ல. அது சிந்த 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 உன் வைராகியம் அதிகரித்துக் கொண்டே சென்று நீ அவனாக மாறும் விந்தைக்கு அது உதவிகரமாகவே இருக்கின்றது. அண்ட் therefore we can also train that way. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன? ஆனந்த கண்ணீர். அதாவது வாழ்க்கையில நம்ம வந்து இவ்வளவோ கஷ்டப்பட்டு லூசுத்தனமா வாழ்ந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் இல்லையா? தொலைச்சிட்டு இன்னைக்கு கண்ணன் கிடைச்சிட்டான் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா? ஐயோ என் கண்ணன் கிடைத்து விட்டான், இனி அவன் போல் அவன் வாழ்க்கையில் அவன் சுட்டிக்காட்டிய திசையிலே பயணித்து நான் ஆனந்தமாக வாழ்கின்றேன். ரெண்டாவது அவன் கிடைச்சதுக்கு அப்புறமே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துருது. நமக்கு வந்து ஆபத் பாண்டவனாக அவன் கிடைத்து விட்டான், எனக்கு எந்த கவலையும் இல்லை, என்ன நடந்தாலும் சந்தோஷமும் வந்துருது. நமக்கு அந்த பிரசாதமாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் வந்துருச்சு. சுகதுக்கம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமில்லாமல் ஒரு சூப்பமான ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா? அப்ப அந்த நிலைமைக்கு வர வச்சது யாரு? என் கண்ணன் தானே. நம்ம நினைச்ச ஆனந்தம் வராம என்னங்க வரும்? இந்த படத்துல பாட்டு அடிக்கடி பாடி காட்டுவேன். என்னது? உன்னை காணாமல் உன்னை காணாமல் இந்த முழு ஜென்மம்
போயிருந்தால் என்று அதை எண்ணி வீணேகம் ஏங்காமலே உனை மூச்சாக்கி வாழ்வேனடா. டக்குன்னு ஆனந்தம் இல்லையா? சோ கேவலமாக போய்கிட்டு இருந்த என் வாழ்க்கைக்கு என் கண்ணன் உயிர் கொடுத்தான், அவனால் இன்று ஆனந்த வெள்ளத்தில் திளைக்கின்றேன் என்றால் அவனை நினைக்கும் போதே ஆனந்த கண்ணீர் வரத்தானே வேணும். அப்படி ஆனந்த கண்ணீரும் நமக்கு வர வேண்டும், பிளஸ் வைராகிய கண்ணீரும் வர வேண்டும். இப்படி பக்தர்கள் கண்ணீர் சிந்துவார்கள். ஓகேவா? சில சமயம் சிரிப்பார்கள். சிரிப்பார்கள் அப்படிங்கிறத நீங்க ஆனந்தமாவே எடுத்துக்கோங்க. சில சமயம் ஆனந்தம் அடைவார்கள். சோ எல்லாமே ஒண்ணுதான், சிரிப்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி. சோ இப்படி அவர்களுக்குள் கண்ணனை நினைச்சா சிரிப்பா கூட வரும். என்ன கண்ணன் வாழ்ந்துட்டு இருக்கா, நானும் வாழ்றேனே என் வாழ்க்கை, சை என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையை நினைச்சும் சிரிக்கலாம். அல்லது அவன் போல் நான் வாழ வேண்டும் என்று அந்த நினைக்கும் போதே ஒரு மகிழ்ச்சியான சிரிப்பும் ஏற்படலாம். அல்லது ஒட்டுமொத்தமாக மனசு சமாதானம் என்ற ஒரு ஆனந்தத்தை அடையலாம். ஏன்னா எல்லாம் கண்ணன் பார்த்துப்பான்ல. அவனின்றி அணுவும் அசையாது, ஆனால் இவன் அசைப்பதெல்லாம் என் நன்மைக்கு என்று புரிந்தவனானால் இனி நான் அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், எனக்காக அவன் செய்வான் அனைத்தும் என்றான பிறகு சமாதானம் என்கின்ற ஆனந்தம், அமைதி என்கின்ற ஆனந்தம், எதை சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதால் ஏற்படுகின்ற ஆனந்தம், இவைகளெல்லாம் வரத்தானே செய்யும். பக்தனுக்கு வர வேண்டும், வருகிறதா என்பதை என்சூர் செய்யுங்கள் என்று நமக்காக சுட்டி காட்டியிருக்கின்றார். லௌகீக உலகிற்கு அப்பாற்பட்டே பேசுவார். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். நீங்க என்கிட்ட பழகுறவங்க கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் இன்சிஸ்ட் பண்ணேன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்ப எனக்கு நீங்க எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ எனக்கு ஃப்ரெண்டா வரணும். நீங்க வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னப்பா? இல்ல ஜாலியா பேசணும்ல, அதுக்காக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்ல. நீ எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வேணா வச்சுக்கோ, நீ பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோ, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோ, எத்தனை பேர் வேணா வச்சுக்கோ. ஆனா அவங்க கிட்ட நீ அண்ணனை பத்தி பேசு, பாகவதத்தை பத்தி பேசு, பக்தியை பத்தி பேசு, ஞானத்தை பத்தி பேசு. இதை தவிர நீ வேற எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு நீ சொல்றதாக இருந்தா நீ எத்தனை பேரு கூட வேணா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரு என்று நான் பொதுவாக சொல்லுவதுண்டு. சரியா? அப்போ உடனே எவனுக்குமே ஆன்மீகம் பிடிக்க மாட்டேங்குது, ஆன்மீகம் பேச எல்லாம் ஓடி போயிடுவான், அப்படின்னா நான் எப்படி ஃப்ரெண்டா இருக்கிறது அப்படின்னு கேட்பான். நீ என்னத்தானே கம்பேர் பண்ணு, உங்களுக்கு மட்டும் இத்தனை ஃப்ரெண்ட்ஸு எனக்கு மட்டும் வேணும்னு கேட்டே இல்லை. இப்ப நான் என்ன பண்றேன்னு அதைத்தானே நீ பண்ணணும். என்கிட்ட இருக்கிற அத்தனை நண்பர்களிடத்திலும் நான் என் பக்தி ஞானத்தை பற்றி தவிர வேற ஏதாவது பேசி கொண்டிருக்கின்றேனா? அப்போ வெறும் பக்தி ஞானத்தை பேசிக்கொண்டு நாங்களும் சந்தோஷமா தானே இருக்கோம். அப்போ இந்த கண்டிஷன் உனக்கு ஒத்து வராது அப்படின்னா நீ எதுக்கு பிறகுல ஃப்ரெண்டாவே வேணாம், யாரையுமே ஃப்ரெண்டா வச்சுக்கிறாதே என்று கூட நாம் சொல்வதுண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கமிங் க்ளோசர் டு அஸ் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சொல்றதுண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் பாயிண்ட சொல்லியிருக்காரு. உலகிற்கு அப்பாற்பட்டு பேசுவார்கள்னா உலகியலை பத்தி பேச மாட்டார்கள்னு அர்த்தம். ஈகோ வளர்க்கறத பத்தி பேச மாட்டாங்கன்னு அர்த்தம். இந்த உலகியல் ஜாலியை பத்தி பேச மாட்டாங்கன்னு அர்த்தம். முழுக்க முழுக்க ஆன்மீகமாகவே பேசுவார்கள், கண்ணனை பற்றிய புகழையே பாடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஆடுவார்கள் பாடுவார்கள், பிறப்பற்ற இறைவனின் லீலைகளை பின்பற்றவும் செய்வார்கள். ஆடுவார்கள் பாடுவார்கள்னா என்ன? வருஷத்தோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் எப்படி இருக்கணும் உனக்கு? உலகில் பேசுற கூட்டமா இருக்கக்கூடாது. அந்த பக்தர்கள் கூட்டம் என்பது எப்போதும் இறைவனை நினைத்து பேசுவதா கூட்டமாகவே இருக்கணும். அதுல எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகணுமோ போ. நீ அந்த ஆன்மீக கண்ணனை நினைத்து கொண்டு கண்ணனை பேசிக்கொண்டு ஆடு பாடு, பாட்டு பாடு, கண்ணனை நினைச்சு பாட்டு பாடு, கண்ணனை நினைச்சு டான்ஸ் ஆடு, கண்ணனை நினைச்சு கண்ணனுக்காகவே எல்லாத்தையும் பண்றதா இருந்தா தாராளமா பண்ணு. சரியா? இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணணுங்கிறாருங்க. சரியா? எப்படி மாயா பிடியில இருந்து வெளியே வரணும்ன்றதானே கேள்வி. மாயா பிடியில இருந்து வெளியே வரணும்ன்ற கேள்விக்கு எங்க போகுது ஆன்சரு? பக்தியால் மட்டுமே முடியும் என்று சொல்லி அந்த பக்தி பாவத்தை வளர்ப்பது. நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க எனக்கு பக்தி உங்களுக்கு வந்துருச்சுங்க, எங்களுக்கு பக்தினா ஏன் வரமாட்டேங்குது இல்ல, என்னமோ பீலுங்கிறீங்க, எங்களுக்கு பீலே வரலையே என்றெல்லாம் கேட்பதுண்டு. அவர்களுக்காகவே கொடுக்கப்பட்டதாக இருக்கின்றது இந்த பாகவத கிரந்தம். இங்கே பக்தியை எப்படி வளர்க்க வேண்டும், ஹவு டு யூ ஃபீல் கிருஷ்ணா, இறைவனை எப்படி எப்படி எல்லாம் நீ பாவிக்க வேண்டும் என்று அழகழகாக படிப்படியாக இங்கே வர்ணித்துக் கொண்டு வருகிறார். சோ அந்த வகையில அவனோட அந்த பக்தர்களோட அவனை நினைத்து கொண்டு ஆடுவதும் பாடுவதும், பின்பு இறைவன் லீலைகளை பின்பற்றுவதும் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ணனை மாதிரி நம்ம வாழணுங்க. அடுத்து கண்ணை பத்தி பேசுறது, ஆடுறது, பாடுறது எதுக்காக? நாமளும் அந்த மாதிரி வாழணுன்றதுக்காகத்தானே.
அப்போ ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நடக்குங்க. நீங்க இன்ஸ்பயர் ஆக அவன மாதிரியே வாழணும் என்ற அந்த வேட்கை தானாகவே வரும். அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக கூட உங்களுக்கு நடக்கும் என்பது நம்ம உண்மைதான். பட் எனிவே நீங்க அந்த ட்ராக்ல இருந்தா மட்டும் பத்தாது, அவன மாதிரியே வாழவும் ஆரம்பித்து விட்டீர்களா என்பதை என்ஷூர் செய்து விடுங்கள் என்பதாக இந்த பாயிண்டை நீங்க எடுத்துக்கலாம். முடிவில் பரமானந்தத்தை அடைந்து முற்றிலும் மௌனமாகி விடுவார்கள். சோ இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் அப்படின்னா, முழுமையான ஞானத்தை பெறுகின்ற வரைக்கும் நீங்கள் இந்த பக்தியிலே திளைத்திருங்கள். அந்த முழுமையான பிரம்ம ஞானம் கிடைத்த பிறகு நீங்கள் இந்த பக்தியில இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். சோ அந்த ப்ராசஸ் அதுக்காக பக்தியில ஞானதேவரின் விருப்பப்படி பாத்தீங்கன்னா, துவைத அதாவது கல்பித துவைதத்தில் நீ பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஞானி ஆன பிறகும் நீ பக்தனாக இருக்க வேண்டும், அந்த ஞான பக்தனை எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ யூ ஹாவ் டு கண்டினியூ ஈவன் ஆஃப்டர் தி ஞானா, பட் கம்பல்சரி கிடையாது. நீ அதுக்கு அப்புறம் மௌனமா இருந்தாலும் தப்பில்லை. ஆனால் அது வரைக்கும் கண்டிப்பாக இதை செய்தே ஆக வேண்டும். அதற்கு அப்புறமும் செய்யலாம் தவறில்லை என்று இங்கே இதுவரை வந்திருக்கிறது. அடுத்தது யாரு? மீனா வேற யாராவது ட்ரை பண்றீங்களா இத? ராஜம்மா யாராவது ட்ரை பண்ணட்டும்னா? வேற யாராச்சும் ட்ரை பண்ணட்டும். சரி சுதா, நீங்க எப்படிமா? ஓகேண்ணா. ஸ்ரீஹரியின் நினைவால் சில சமயம் கண்கள் பனிக்க அழுவார்கள், சில சமயம் பேரானந்தத்தால் புன்னகைப்பார்கள். அவனோடு ஒன்றாக கலந்த அந்த ஏகாத்ம பாவத்தில் பரமானந்த முக்தியில் திளைத்து அழகாக ஆடியும் பாடியும் மகிழ்வார்கள். சோ இதுல பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவன் அவனுடைய நினைவு நமக்காக அவனுடைய ஒவ்வொரு செகண்டும் அன்பை பொழியிற அந்த அந்த அன்பை நினைச்சு நினைச்சு நம்ம எப்படிலாம் நம்ம பாத்துக்கிறான். ஆனா நம்ம கொஞ்சமாவது நன்றி உணர்வோட அவனை நம்ம அவனை மாதிரி இருக்கணும், அவனை நினைக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணணும். சோ அதை நினைக்கும் போது, அவனுடைய அன்பை நினைக்கும் போது, நமக்காக பண்றதை நினைக்கும் போது கண்கள் அப்படியே கண்ணீர் அப்படியே பனிக்க வரும் பக்தர்களுக்கு. சோ சில சமயம் பேரானந்தத்தால் சரி இப்படியே இருந்துட்டேன்னா என் லைஃப் என்ன ஆகும், நல்ல வேளை எனக்கு ஒரு கண்ணன் கிடைச்சான், குரு கிடைச்சாங்க, எனக்கு அது கிருஷ்ணா ஃபீல்ல என்னால என்ன நடந்தாலும் நான் மனசு அமைதியா ஆனந்தமா என்னால இருக்க முடியுது அப்படின்னு அவன் கிடைச்சிட்டான். அப்படிங்கிறப்ப ஒரு பேரானந்தம், அப்பா இனிமே லைஃப் எந்நேரம் அவன்கிட்டயே கொடுத்துட்டு நம்ம வாட்டு அமைதியா இருக்க போறோம் அப்படின்னு அதை நினைச்சு ஆனந்தமா சிரிக்கலாம், புன்னகைப்பார்கள். சோ அவனோடு ஒன்றாக கலந்த அந்த ஏகாத்ம பாவத்தில் அவன்கிட்ட நம்ம சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா அவனும் நம்மளும் ஒன்னாயிடுறோம். சோ அப்ப ஒன்னா ஒன்னா இருக்கிறது அப்படின்னா, அவன் எப்படிலாம் நமக்காக வாழ்ந்து காட்டினான். அவனுக்கு எதிரியா இருக்கிற கம்சன் அவங்கள எல்லாரையுமே அவ்வளவு அன்பு காட்டி எப்படி இவங்களை என்ன பண்ணலாம், எப்படிலாம் நம்ம பொறுமையா இருக்கலாம், எப்படிலாம் அன்போட அவன் என்னென்ன பண்ணா அப்படின்லாம் நம்ம யோசிக்கும் போது நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த ஒன்னஸ் ஃபீல், அவனோட அவன் பண்றதெல்லாம் நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, சரண்டர்ல இருக்கும்போது அந்த ஏகாத்ம பாவத்தோட நம்மளால இருக்க முடியும். சோ இதெல்லாம் பண்ணி நம்ம மனசு சித்தசுத்தி ஆயிட்டு பரமானந்த முக்தியில் ஆனந்தமா நம்ம ஞானத்துல ஆனந்தமா ஆனந்த சொரூபமே நாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஞான பக்தியில அவன் துவைத்தமா, ஞான பக்தியில கற்பனையில பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா ஞானத்துல நம்ம பரபிரம்மம் தான் நானு, ஆனந்த சொரூபம் தான் நான் அப்படின்னு இருந்தாலும் இந்த உடல் அப்படின்னு ஒரு வேஷம் எடுத்து இன்னும் இருக்கிறேன் இந்த உடலோட. சோ இந்த உடலுக்கு தேவையானது எல்லாமே உலகத்துல எடுத்துட்டு தான் இருக்கிறேன். சோ இதெல்லாம் யாரு இது அப்படின்னா பகவானுடையது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம கற்பிதமா அவனும் நானும் ஒன்னா இருந்தாலும் நம்ம அந்த ஞான ஃபீல் நமக்கு புரிஞ்சாலுமே நம்ம துவைத்த ஒரு ஒரு ஞான பக்தியில நம்ம இருக்கும்போது இன்னும் ஃபீல் நமக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவனை நினைச்சு நம்ம ஆடி பாடி நம்ம ஆனந்தமா இருக்கலாம். கண்டிப்பா. ஆக்சுவலா போன ஸ்லோகத்துல மௌனமாக அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். மௌனமாகி விடுவார்கள் அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் நீங்க மௌனமாகவும் இருக்கலாம், ஆனாலும் கல்பித விதத்தில் ஆடி பாடலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா ஒரே ஸ்லோகத்தை ரெண்டா போடுற இவரு அடுத்த ஸ்லோகத்தையே மாத்திட்டாரு.
முக்தி அடைஞ்ச பிறகும் ஆடியும் பாடியும் மகிழ்ந்து கொண்டே இரு அப்படின்னே சொல்லிட்டாரு. சரியா? ஸோ ஆக்சுவலி பக்தி கிரந்தத்துல நமக்கு இதுதான் ஸ்பெஷாலிட்டியே. கண்டிப்பா தவறியது கிடையாது. நீ சரணாகதி அடைஞ்ச பிறகு கண்டிப்பா தாராளமா நம்ம இந்த கல்பித வேதத்தில் இருந்து கொண்டு அவனுக்காக ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டு எத்தனை வேணும்னாலும் என்ன வேணா அவனோட சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் சொன்ன மௌனம் அப்படிங்கிறதுல மட்டும் இங்க திருத்தம் ஆட்டோமேட்டிக்காவே வந்திருக்கு அப்படிங்கிறத கவனிங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து கங்கை கடலில் கலந்த பின்பும் கூட அது விழுந்து கொண்டே இருக்கிறது போல அப்படின்னு சொல்லியிருப்பார். சரி, இப்ப அடுத்த ஸ்லோகத்துல இவ்விதம் பாகவத தர்மங்களை கற்றுக்கொண்டு இதன் மூலம் தோன்றும் தூய பக்தியினால் நாராயணனையே கதியாக கொண்டவன் கடப்பதற்கு மிக கடினமான இந்த மாயையை மிகவும் எளிதாக கடந்து விடுகிறான். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான பாயிண்ட். அதாவது வேறு கதியற்றவனாய் என்னை பற்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் பக்தி இருக்குங்க, யாருக்கு இல்லைன்னு சொன்னது. கண்ணனை பிடிக்காதவங்களே யாருமே கிடையாது அப்படின்னாலும் நான் ஒத்துக்கிறேன். சரியா? ஆனா வேறு கதியற்று போய் நீ கண்ணனை பிடித்திருக்கின்றாயா? தட் இஸ் மேஜர் பாயிண்ட் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க வீட்லயே ஒரு பாப்பா இருக்கு. சரியா? என்ன வேற லெவலுக்கு மதிக்குது, வேற லெவலுக்கு உயிரா நினைக்குது. என்ன நான் சொன்ன பேச்சை மீறி அதனால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு என்ன மதிக்குதுதான். ஆனா நான் ஒரு விஷயத்த சொன்னா அழுதுகிட்டே செய்வேன். ஏன் ஏண்டி நான் சொன்னது, நான் என்னையே இறைவனா பாக்குறேன், நீங்க சொன்னதை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேங்கிற, நான் தான் உன் இறைவன்கிற, எல்லாம் பேசுறேன், என்னையே அழுதுகிட்டே பண்றேன் அப்படின்னா உங்களை எந்த அளவுக்கு நம்புறேனோ அதே மாதிரி என் ஈகோவையும் நான் நம்புறேன்ல, அதனால என் ஈகோ அழுவுதில்ல, அதனால அழுதுகிட்டே பண்றேன் அப்படின்னு ஒரு டயலாக் அடிக்கிறான். சரியா? சோ தி ப்ராப்ளம் இஸ் லைக் தட். அதாவது கதியற்றவனாய் பற்று அப்படின்னா உன்னை நீ விட்டுடணும். உன் மேல உள்ள நம்பிக்கையை டோட்டலா விட்டுடணும். உன்னை டோட்டலா விட்டுட்டு அவனை பிடிக்கணும்டா. அது எத்தனை பேர் பிடிக்கிறோம் அப்படிங்கறதான் மேட்ரு. இன்னைக்கு எல்லாரும் கடவுளை பிடிச்சிட்டு தானங்க இருக்கோம், இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனா வேறு கதியற்று போய் அவனை பிடித்திருக்கின்றாயா? அதுலதானே கோட்டை விடுறோம். அங்க எல்லாருமே அவுட் ஆயிடுறோமே. அங்க வந்து நம்ம யாரெல்லாம் பிடிச்சிட்டு இருப்போம்? நம்ம புருஷனை பிடிச்சிட்டு இருப்போம், பிள்ளைய பிடிச்சிட்டு இருப்போம், பணத்தை பிடிச்சிட்டு இருப்போம், ஒன்னு ரெண்டா எங்க பிடிச்சிட்டு இருப்போம், அத்தோட சேர்ந்து கண்ணையும் சேர்த்து பிடிச்சிப்போம். இப்படி பிடிக்கிறதாங்க கதியற்று பிடிக்கிறதுங்கிறது. அட எனக்கு ஒரு மண்ணாங்கட்டி வேணாண்டா, எல்லாமே நீதாண்டா, இப்படி பிடிக்கணும் இல்லையா? சோ இதுதான் அந்த கதியற்று போய் பிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். எனக்கு இந்த வேர்டு ரொம்ப பிடிக்கும் போது முக்கியமா நம்ம இந்த பத்மாமாவுக்கு கேன்சர் வந்த சமயத்துல, இல்ல இந்த இவளுக்கு இந்த ராஜமுக்கு இடுப்பு வலி சமயத்துல மோர் பர்டிகுலர் தீஸ் ஆர் தி எக்ஸலன்ட் சான்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடிக்கடி நான் இந்த விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுவேன். இதுதான் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. வேறு கதியற்று போய் அவனை பிடிப்பதற்கு வேற சான்ஸே கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் முட்டி மோதி இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போனேன், இந்த ஹாஸ்பிட்டல் போனேன், இந்த ஹாஸ்பிட்டல் போனேன், எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், கடைசியில உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது வேற என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல நீ என்னத்த நீ வந்து அங்க எங்க விளையாடுறது? உச்சிக்கோ அவனே. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கலி, ஏன்னா டாக்டர் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏங்க நாங்க பண்ணதெல்லாம் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக்கோங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீ யாரெல்லாம் நம்புறியோ அவனே கடைசியில யார நம்புறான்னா எங்களால முடிஞ்சதை பண்றோங்க, இதுக்கு மேல இறைவன் விட்ட வெளிதான். இப்ப என் கையில ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் ஒத்துக்கிட்டானா இல்லையா ஒரு வியாதின்னு வரும்போது? அதே மாதிரி டோட்டலாவே நம்ம கையில என்னங்க இருக்கு? என் கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் அவன் செயல், அவன் அருளால் அனைத்தும் நடக்கின்றது அப்படின்னு முழுமையா புரியணும்ல. ஆனா எங்க முழுமையா நம்ம புரிஞ்சுக்கிட்டா இருக்கோம்? புரிஞ்சா கூட எங்க செயல்படுறோம்? கதியற்று போய் பற்றுகின்றோமா என்றால் நிச்சயமாக இல்லை என்று அல்லவா தோன்றுகிறது. சோ இங்க பாயிண்ட் வந்து அதுதான், பாகவத தர்மங்களை கற்றுக்கொண்டு. சரி, இப்படி கண்ணனின் அன்பை நீ முழுசா புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன டைரக்டாவடா கண்ணனை வந்து பிடிக்க சொல்றேன்? கண்ணனின் அன்பை கண்டு மெய் சிலிர்த்து கண்ணனை பற்றி ரசிச்சு அந்த பக்தர்களோட சிலாய்த்து கொண்டு அவன் கண்டு அழுது புலம்பி ஏங்கி 24 மணி நேரம் அவன் நினைவாக இருந்த பிறகாவது உன்னை நம்புறதை விட, எடுத்தவொன்னு உன்னை நம்புறதை விடனா விட மாட்டேன். பட் யாரு நீ யாரா யோசிச்சு பாருண்டா. டே, உன்னுடைய பவர் என்ன, அவனுடைய பவர் என்ன, உன்னுடைய லவ் என்ன, அவனுடைய லவ் என்ன, அவனுடைய கேர் என்ன, உன்னுடைய நீ உன் மேல எடுத்துக்கிற கேருக்கும் அவன் உன் மேல வச்சிருக்கிற கேருக்கும் கம்பேர் பண்ணதுக்கு அப்புறமாவது உன்னை நம்பாம அவனை நம்ப கூடாதா? எங்க நம்புறோம் நம்ம இப்படி? ஏங்க நம்ம மேல நம்ம கேர் எடுத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? கேர் எடுத்தா நமக்கு விரும்பாத பொருள் மேல ஆசை வந்தாலும் சாப்பிடுறோமா இல்லையா? நம்ம மேல நமக்கு எங்கெங்க கேர் இருக்கு, ஆனா அவனுக்கு
எந்த அளவுக்கு கேர் இருக்கு? அப்போ உன்னை விட அவனே அன்பிலும் கேரிலும் பவரிலும் சக்தியிலும் அனைத்திலும் அதிகமாக அவன் இருக்கின்றான். அப்படிங்கிறப்போ அவன்கிட்ட தான்டா ஒப்படைக்க சொன்னோம். நம்ம ரோட்ல போற வண்டியாடா ஒப்படைக்க சொன்னேன். டேய், அவனை புரிஞ்சுக்கிட்டு அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்பிலை உணர்ந்து கொண்டு உன்னை அகங்காரத்தை நம்புறதுக்கு பதிலா கொஞ்சம் அப்படி அவனை நம்பேண்டா. இந்த ஈகோ விட்டுட்டீங்கன்னா வேற கதிகற்று போய் அவனை பட்டிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இந்த ஈகோவையும் பிடிச்சுக்கிட்டு நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை மிக தெளிவாக இதை கோடிட்டு காட்டியிருக்கின்றார். இவ்விதம் பாகவத தர்மங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலம், ஏன்னா அவனுடைய அன்பை புரிஞ்சிருச்சு இல்ல, அதுக்கப்புறம் என்ன வலிக்குது உனக்கு? அதன் மூலம் தோன்றும் தூய பக்தியினால் நாராயணனையே கதியாக கொண்டவன் கடப்பதற்கு மிக கடினமான இந்த மாயை எளிதாக கடந்து விடுவான். அதனால ஆன்சர் வந்துருச்சோ. என்னது? மாயை கடக்கிறதுக்கு என்ன வழி இருந்தாடா கேட்டீங்க? கதி இல்லாமல் அவனிடம் சரணாகதி. சரணாகதி சும்மா அடையக்கூடாது. வேறு கதி இல்லாமல் அவனிடம் சரண் புகுந்து விட்டால் கடப்பதற்கு மிகவும் அரிது என்று பேசப்பட்ட இந்த மாயா நதியை முதுக்குன்னு கடந்துடலாண்டா என்று மிக அற்புதமாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கின்றது. இப்போது சுதா. புசுக்குன்னு கடந்துடலான்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்க சுதாவை மறந்துட்டீங்க, ராஜம்மா பத்மாவை மட்டும் சொன்னீங்க. அதனால உங்க மேல கோபம். ஓ, உங்ககிட்ட சொன்னேன்ல, இதாண்டா எக்ஸலன்ட் சான்ஸ், அவனை இறுக்கி பிடிச்சுக்கோன்னு சொன்னேன்ல. சரி சரி, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது. ஓகே ஓகே. சோ இத்தகைய பாகவத தர்மங்களை கற்றுக்கொள்பவன் எக்காலத்திலும் வாழ்க்கையில் தடுமாறுவதில்லை. நாராயணனே தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழும்போது அவன் இந்த பிரம்மாண்டமான மாயை ஒரு விளையாட்டு போல எளிதாக கடந்து விடுகிறான். சோ பாகவத தர்மம் அப்படின்னாலே கிருஷ்ணா ஃபீல்ட்ல எல்லாருமா அவன் தான் எனக்காக வேஷம் எடுத்து நடிச்சிட்டு இருக்கான். எல்லா செயலும் அவனுடையதான். எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு செகண்டுமே அவன் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த மாதிரி ஃபீல் பண்றதா பாகவத தர்மத்தை நம்ம கத்துக்கிறது. சோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு எக்காலத்திலும் வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம ஃபீல்ட்லயே எப்பயுமே நம்ம மிஸ் பண்ணாம இருக்கணும். என்ன நடந்தாலும், இந்த உலகமே இடிஞ்சு போனாலும், இந்த உயிரே போதுன்னு தெரிஞ்சாலுமே என் கண்ணன் எனக்காக நன்மைக்காக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம இந்த பாகவத தர்மத்தை மிஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மாயையை நம்ம விடுதலை அடைஞ்சிடலாம். சோ நாராயணன் மட்டும்தான் உயிர் மூச்சு அப்படின்னு நம்ம இருக்கும்போது இந்த இந்த மாயை கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, மாயை என்னை மயக்குது, என்னமோ சொல்லுவோம். ஆனா நாராயணன் தான் என்னுடைய உயிர் மூச்சு, அவன் இருக்கா அப்படின்னு நம்ம கிருஷ்ணா ஃபீல்ட்ல இருக்கும்போது ஈஸியா நம்ம ஒரு விளையாட்டு போல ஒரு விளையாட்டு எப்படி நம்ம ஈஸியா நம்ம விளையாடுவோமோ அந்த மாதிரி ஈஸியா இந்த மாயையில இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு பக்தி மூலியமா ஈஸியா வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ அண்ணா. இன்னும் நிறைய பேர் இருக்காங்கண்ணா. வித்யாக்கா, கீதா, தீப்தியை எல்லாரையும் சொல்லுங்க அண்ணா. சரி, ஓகேடா. பிரபுத்த முனிவரின் இந்த அருமையான யாருமே சொல்லாட்டி நம்ம ஓகே. பிரபுத்த முனிவரின் இந்த அருமையான பதிலை கேட்டு ஜனக மன்னன் பெருமகிழ்ச்சி அடைந்தார். என்ன முடிச்சிட்டார், அந்த கேள்விக்கு பதில் வந்துருச்சு. ஓகேவா? அவன் கூறினான், இந்த ஞான விளக்கம் மிகவும் தகுதியானது. மாயையை கடப்பதற்கான மிக எளிய வழியை எனக்கு காட்டிவிட்டீர்கள். நான் தட்டினேனே. புரியல? நான் தட்டினேனே. என்னாச்சு? ஏதோ மிஸ்டேக் பண்ணிடுச்சா? பிரவீதம் சுகாமா தாவிலா. தாவிலாவா? தாண்டி விட்டேனா? தட்டினேனா? புரியல. தாண்டி விட்டேன் போல. தாவிலா தாவா அப்படின்னா ஓடுதல்னு வரும். மாயை கடற்பதற்கான மிக வெளியே எனக்கு காட்டி விட்டீர்கள், நான் தாண்டி விட்டேன்னு வரும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. தாண்டி விட்டேன்னு எடுத்துக்கோங்கம்மா இந்த இடத்துல. நம்ம மறுபடியும் நாளைக்கு பார்க்கும்போது வேற டிரான்ஸ்லேஷன் பார்த்து சொல்றேன். இப்போதைக்கு தாண்டி விட்டேன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா பொருத்தமா இருக்கிறது அப்படிங்கிறதுனால. சரி, இப்ப இரண்டாவது முனிவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்படுது. மாயை கடக்கிறதுக்கான உபாயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபுத்த முனிவரிடம் கேட்கப்பட்டது. இந்த பிரபுத்த முனிவரின் இந்த அருமையான பதிலை கண்டு ஜனகமன்னன் பெருமகிழ்ச்சி அடைந்தான். அவன் சொல்கின்றான், இந்த ஞான விளக்கம் மிகவும் தகுதியானதே.
தகுதியானதுங்கிறத விட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியானதுங்க. நான் வந்து இப்ப பரபிரம்மம் அது இதுன்னு என்னவோ பேசிட்டு இருக்கேன்ல, இவ்வளவும் என்னால் பேச முடிந்ததுக்கு காரணமே என் கண்ணனுடைய அருள் அல்லவா. ஆரம்பத்துல கிருஷ்ணா ஃபீல்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த நான் இன்னைக்கு இதை பேச வைக்கின்றான் என்றால் அவன் அருளால் அவனே பேசுகின்றான் அல்லவா. இங்க நான் எப்படி பேச முடியதெல்லாம். சோ முழுக்க முழுமையான சரணாகதத்தில் இருக்கும் போது தானாக நடக்கும் அதிசயம் அல்லவா இதெல்லாம். சோ இப்படி நம்ம சரணாகதி அடைகிறதுன்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது அடையும் போது கண்ணன் நமக்கு ஞானத்தை ஆட்டோமேட்டிக்கா தரலாம். நீங்க ஞான விளக்கம் மிகவும் தகுதியானதுன்னு கொடுத்திருக்காரு. ஞான விளக்கமாக கொடுத்தாரு, பக்தி தானே கொடுத்தாரு, சரணாகதி தானே பண்ண சொன்னாரு. ஆனா சரணாகதி பண்ணா உனக்கு ஞான விளக்கம் தானாக வருகிறதப்பா. நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், நீ போய் ஜஸ்ட் சரண்டர் மட்டும் ஆகு. ஆட்டோமேட்டிக்கா அனைத்து ஞானமும் உள்ளுள் ஒளிவதை காணலாம். ஏன்னா சரண்டர் ஆகும்போது நீ அவனா மாறிட்ட அப்படின்னு சொன்னா அவன் ஞானி அல்லவா. நீ சரண்டர் ஆன அடுத்த செகண்ட் நீ அவனா மாறிட்டேன்னு அர்த்தம், நீ ஞானி ஆயிட்டேன்னு தானே அர்த்தம். நீ ஞான விளக்கத்தை உனக்கு போதித்து அதுக்கப்புறம் உனக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் போகிறது அல்லவா. ஸோ சச் இஸ் திஸ். எனக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் பார்த்து அப்படின்னா என்னதான் இன்னைக்கு ஞானத்தை வந்து வாய்கிலேயே நான் பேசிட்டு இருந்தாலும் இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி இல்லாம எல்லளவு கூட சாத்தியம் இல்லை. உங்ககிட்ட சரணாகதி இல்லாம இந்த ஞானம் அப்படிங்கிறது சான்ஸே இல்லைன்றதை நான் அடிச்சே சொல்லுவேன். சரியா? ஏன்னா இன்க்ளூடிங் மை எக்ஸ்பீரியன்ஸோட சொல்றேன். வித்தவுட் அ பக்தி இட் இஸ் இம்பாசிபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் தி ஞானா என்பதுதான் முழுமந்தர் உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேர்ஃபோர் இதை ஞான விளக்கமாகவே அவர் பார்க்கிறார். ஏன்னா சரணாகதி அடையும் போது ஆட்டோமேட்டிக்கா ஞான விளக்கம் கிடைச்ச மாதிரியே ஆயிடுது. மாயை கடப்பதற்கான மிக வழியை எனக்கு காட்டிவிட்டீர்கள். அவரே சொல்லியிருக்காரு, மிக எளிய வழி. ஸோ தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மற்ற பக்தியில அதாவது கர்மயோகம் கூட என்னை பொறுத்த வரைக்கும் கடினம் தான். தியானம் சொல்லவே வேணாம், ஞானமும் கூட கடினம் தான். இந்த 4 பாதையில மிக மிக எளிதான பாதை, சுலபமான பாதை அப்படின்னு சொன்னா அது பக்தி மட்டும்தான். ஏன்னா அந்த பக்தி வந்த செகண்ட்ல உங்களுக்கு ஞானமும் கூடவே வந்துடுது. கர்மயோகம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். தியானம் தேவையே இல்லை, நீ சொரூபத்துக்குள்ளேயே போயிடுறியே. ஸோ இப்படி சுலபமான இருக்கிறதே சுலபமான வழியை காட்டு அப்படின்னு சொன்னா பக்தியை தான் நான் சொல்லுவேன். ஆனா அவருக்கு வந்து கர்மயோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்லுவாருன்னா, கர்மயோகம் தான் இருப்பதிலேயே மிகவும் எளிது என்பதால் கர்மயோகம் சிறந்தது அர்ஜுனா இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த ஸ்டேஜ்ல பாவம் அது எளிது தானேங்க. when you are completely agitated with lot of likes and dislikes, அந்த நேரத்துல சரணாகதினா பாவம் அவனுக்கு ரொம்ப நொந்து நூலாயிடும். அவனுக்கு அது கஷ்டம் தான் இல்லையா. சோ ஒன்ஸ் அந்த கர்மயோகத்தை பண்ணி கொஞ்சம் சுத்தம் அடைந்த நிலையில பக்திங்கிறது பயங்கர ஈஸியா மாறிடும் அப்படின்னு சொல்ல வர. சரியா? வெரி பிகினர் அப்கோர்ஸ் அவனுக்கு எக்ஸ்ட்ரமான லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கு, ஈகோ ஹெவியா இருக்குன்னா அவனை வந்து இறைவனை பற்றின புரிதல் கொண்டு வரதே கூட கஷ்டமா இருக்கும். பட் கொஞ்சம் அந்த கர்மயோகத்தை நீ ஃபாலோ பண்ணேன்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா நான் செய்யறேன்ற பாவத்தை விட்டுடுங்கிறாரு. பலன் உன் கையில இல்ல பகவான் கையில இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ பலன் உன் கையில் இல்லை பகவான் கையில் இருக்குன்னு சொல்லும் போதே இந்த கர்மயோகத்துல இருந்து மெதுவா எட்டி பிடிச்சு பகவானை பிடிக்கிறோம். சரியா? அப்ப அந்த பகவானை பத்தின மகிமை அடுத்தடுத்து பேச 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 இவனுக்கு கொஞ்சமாவது கர்மயோகத்துல ஸ்டெபிலிட்டி வந்துடுச்சு அப்படின்னா பக்தி அதுக்கப்புறம் டெடிசி மெத்தட். பக்தி வந்துச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஞானத்துக்கு நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், அது தானாவே உன் கைக்கு வந்துவிடும் என்பதுதான் உண்மை. ஸோ தேர்ஃபோர் எனக்கு அந்த மாதிரி ஒரு சிம்பிளஸ்ட் பாத் எனக்கு காட்டிட்டேங்க, அதெல்லாம் நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த 39 அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு வேற யார் ட்ரை பண்ண போறீங்க? இல்ல இது வந்து அதே விஷயம் இல்ல, அடுத்தடுத்த ஸ்லோகம் கண்டினியூ பண்ணுது, அதனால நானே படிக்கிறேன். அதன் பிறகு ஜனகமன்னன் 9 யோகிகளில் 4வது யோகீஸ்வரரிடம் பரமார்த்த ஞானத்தை பற்றி கேட்க தொடங்கினான். பக்திக்கு அப்புறம் அடுத்து ஞானம் தானே. சோ அதனால இப்போ ஞானம்னா என்னன்னு கேட்கலான்னு அவனுக்கு தோணுது. அதனால 4வது யோகீஸ்வரரிடம் அதை கேட்கின்றான். அவர் பிரம்ம தேஜஸோடு சுடர்விட்டு பிரகாசிக்கும் புகழ் பெற்ற கும்பஜன் ஆவார். சரியா? ஃபர்ஸ்ட் முனிவர் பேர் எனக்கு மறந்துடுச்சு, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 2வது முனிவர் பேரு பிரபுத்த முனிவர். இப்போ 3வது முனிவர் பேரு கும்பஜன் அப்படின்னு, கும்ப முனிவர் அப்படிங்கிறவரு. சோ 9 யோகீஸ்வரர்கள் கதையெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுல இவர் வந்து 4வது யோகீஸ்வரர் தான். அவர் பேரு கும்பஜனா. அவர்கிட்ட ஞானம்னா என்னன்னு நம்ம ஜனகர் கேட்க போறார். ஜனகர் கூறினார், முனிவர்களில் சிறந்தவரே, பிரம்ம தேஜஸ் பொருந்திய கும்பஜ முனிவரே, கருணை உள்ளம் கொண்டவரே, பரபிரம்மத்தின் உண்மையான தத்துவத்தை எனக்கு விளக்குவதற்கு கனிவுடன் முன்வர வேண்டும். பிரம்ம ரகசியம் இப்ப எனக்கு சொல்லித்தாங்க. ஸோ ஏன் வந்து இந்த கேள்வியை இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸையே புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாயானா என்னன்னு தெரியணும், அப்புறம் மாயை கடக்கிறதுக்கான பக்தியை பிடிக்கணும்,
அதுக்கப்புறம் தான் உன்னால ஞானத்தை எட்டி பிடிக்கவே முடியும். Unless you don't understand what is Maya, and if you don't cross the Maya, how could you understand what is who are you? நீ யாருன்னு எப்படி உன்னால புரிஞ்சுக்க முடியும்? ஸோ this is ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோங்க. அதனால எப்பயுமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம், ஒரு ஞானி கிட்ட நீங்க வந்து கேட்கும்போது எந்த அளவிற்கு அவர்களை உயர்வாக பார்த்து சரணாகத பாவத்துடன் கேட்க வேண்டும் அப்படின்னா, ஏன்னா பகவத்கீதைய உன்னிடம் பக்தி இல்லை, கேட்கின்றவனும் என்னிடத்திலும் பக்தி இருக்க வேண்டும், சொல்லும் உன்னிடத்திலும் பக்தி இருக்க வேண்டும், மரியாதை இருக்க வேண்டும். அப்படி இருந்தா நீ அவன்கிட்ட பேச, இல்லைன்னா பேசாதேன்னு கீதையில கண்ணன் சொல்லியிருப்பான் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஜனனுக்கு அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஃபுல் ஃபீலஸ்ட் பாட்டோட அந்த கும்பஜ முனிவர் அப்படிங்கிறவரை மிக உயர்வாக வைத்து தனக்கு இந்த விஷயத்தை சொல்லித்தர வேண்டும்னு சொல்லிட்டு முழுமையான சிஷ்ய பாவத்தோடு அகங்காரம் இல்லாமல் பணிவோடு அவன் இந்த கேள்வியை கேட்கின்றான். ஆனா இந்த கும்பமுனின்னு சொல்றதும் அகஸ்தியரும் ஒன்னான்னா? கும்பமுனி, இந்த கும்பஜம் சொல்றாங்க, அவங்கதான் கும்பமுனி, அவங்களும் அகஸ்தியரும் ஒன்னா? தீபிகாவுக்கும் அப்படிதான் தோணுதான் எனக்கு தெரியாது. முதல்ல தோணுச்சு, சரி நம்ம ஏதோ தப்பா அப்புறம் யோசிக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கேன். பேர்ல என்னப்பா டிஃபரன்ஸ், ஒரு முனிவர், அவ்வளவுதான், விடுங்க. ஓகே. எனது அடுத்த கேள்வியின் மைய பொருள் இதுதான். தூய்மையான அளப்பற்ற அந்த பரபிரம்மத்தின் சொரூபத்தை ஒருவன் எவ்வாறு தன் அறிவால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை எனக்கு விளக்கி தாருங்கள். ஸ்ட்ரைட்டவே ஞானத்தை எனக்கு கத்துக் கொடுங்க அப்படிங்கிறத அழகா பிரசன்ட் பண்ணிட்டாமா. சரியா? என்ன அழகா கேட்கிறார் பாருங்க. தூய்மையான அளப்பற்ற அந்த பரபிரம்மத்தின் சொரூபத்தை, ஏன்னா எல்லா வேதங்களும் ஒட்டு மொத்தமா டிக்ளேர் பண்ண விஷயம் என்னன்னா, பரபிரம்மம் வந்து தூய்மையானது அப்படின்னுட்டும் களப்பற்றது அப்படின்னுட்டும். சரியா? சோ என்ன சொல்லுவாங்க, தூய்மையானதுக்கு இந்த சான்ஸ்கிரிட் வேர்டு ஏதாவது இருக்காடா? களப்பற்றதுக்கு இல்லையா? அவன் எதோடும் ஒட்டாதவன், களப்பற்றவன், அதுக்கு அசங்கன்னு சொல்லலாம். தூய்மைக்கு சுத்தம், சுத்த புத்த சுத்த சுத்த புத்த அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் சான்ஸ்கிரிட்ல பரபிரமத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. சோ இப்படி அசங்கனாய் சுத்தனாய் இருக்கின்ற அந்த பரபிரம்மத்தின் சுரூபத்தை தன் அறிவால் உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி தன் அறிவால் அதை உணர வேண்டும் என்று எனக்கு விளக்கி தாருங்கள். இது கேள்வி. ஜனா மகாராஜா மறுபடியும் கேட்கிறார். பிரபுவே, உயர்ந்த தேவர்கள் முதல் தாழ்ந்த உயிரினங்கள் வரை அனைத்தையும் படைத்து காத்து தன்னுள் ஒடுக்கிக் கொள்ளும் பரமாத்மாவான அந்த நாராயணனின் எல்லையற்ற ஆற்றலையும் லீலைகளையும் கேட்க விரும்புகிறேன். என்னாச்சு? புரியலையே. இல்ல 224 தானே, 223 அப்புறம் 224 225 கருத்துதான். வரோவரானா பூதானாம் பிரதிபூர்த்தௌ பிரதிஹர்த்து பராத்மனஹ நாராயணஸ்ய வை வீர்ய ஸ்ரோதமீச்சாமி ந பிரபு. சரி, இப்போ என்னதான் நடக்குது? ஏன்னா பக்தி கிரந்தம் அல்லவா? சோ பக்தியின் வழியாகவே தானே ஞானத்தை படிக்கணும். இங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்கல்ல முன்னாடி, இதுலயும் ஜனகர் கொஸ்டின் வந்து தெளிவா பரபிரமத்தை பத்தி தான் கேட்டாரு. பரபிரமத்தின் சொல்றதை எப்படி அடையணும் தான் கேட்டாரு. ஆனா எப்படி அடையணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவரோட லீலைகளை சொல்லுங்க, அடையிறதுக்கு உண்டான வழி வந்து பக்தி, அவரை நோக்கி பக்தி பண்றது தானே, அதனால அவங்களோட லீலைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. குருமா அடுத்த ஸ்லோகம் பார்க்கும்போது ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். சரிம்மா, இங்க போன ஸ்லோகத்துல ஞானம் வேணும்னு கேட்டாரு. ஆனா அடுத்த ஸ்லோகத்திலேயே எனக்கு நாராயணன் எல்லையற்ற ஆற்றலையும் லீலைகளையும் கேட்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டாரு. சரியா? அனைத்தையும் படைத்து காத்து தன்னுள் ஒடுக்கிக் கொள்ளும் பரமாத்மாவான அந்த நாராயணன் எல்லையற்ற ஆற்றலையும் லீலைகளையும் கேட்க விரும்புகின்றேன். சோ ஈஸ்வரனை பற்றின ஒரு முழுமையான எனக்கு பிக்சர் எனக்கு வேணும். ஏற்கனவே நம்ம சரணாகதியாகி நம்ம வந்து அவனோட ஐக்கியம் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னோம். பட் சரணாகதி அவங்களுக்கு ஈஸியா வராதே. ஈஸ்வரனை புரியாம உங்களுக்கு ஈஸ்வர சரணாகதி வராதே. அப்ப ஈஸ்வரனை புரிஞ்சாத்தானே வரும்.
என்று மீண்டும் இந்த ஈஸ்வரனை முழுசா காட்டி கொடுங்க. பிறத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாக இருக்கின்ற அந்த இறைவனின் முழுமையாக நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால அவனுடைய எல்லையற்ற அந்த ஆற்றல்களும் சரி, லீலைகளும் சரி, இவன் அன்பையும் கூட சேர்த்துக்கோங்க. சோ அவன் அன்பினால் தானே அந்த ஆற்றலும் லீலையும் செய்து காட்டுகின்றான். சோ அதை எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று ஜனக மன்னர் கேட்கிறார். முனிநாதரே, நாராயணனின் அந்த யாரு? இல்லைண்ணா, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுண்ணா, டயர்ட் ஆயிருமேன்னு நான் சொல்றேன். டைமே பார்க்கலடா. சரி, ஓகே ஓகே. ஏன்னா நாளைக்கு இருக்கு. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாராயணனின் அந்த தனித்துவமான மகாசக்தி எத்தகையது, இதன் மூலமாக அசையும் மற்றும் அசையாத அனைத்து உயிர்களின் படைப்பு, காத்தல், அழித்தல் ஆகியவற்றை அவன் தானாகவே நிகழ்த்துகிறான். மறுபடியும் ஒரே மாதிரி ஸ்லோகத்தை 2 ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். Anyway, we will continue tomorrow.